வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலேருந்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய திறமைகளை நீங்கள் முன்னெடுங்க. வெறுமெடுத்து இருக்காதீங்க. வாரதுன்றது போய் நம்மளோட தேடல்கள் தான் முக்கியம். இன்றைய பதிவு என்னென்னு சொன்னால், சைவ சமயம், இந்து சமயம் என்று சொல்ல வரலை நான். அது சைவ சமயம். இந்து சமயம் என்ற பேர் எப்படி வந்தது என்றது நான் ஏற்கனவே அதை பதிவு செய்திருந்தேன். இந்து சமயம் என்ற ஒரு சமயம் இருக்கல. சிந்து நதி பள்ளத்தாக்கில் அந்த சைவம் சார்ந்த ஆக்கள் இருந்திருந்தாங்க. மோஞ்சதாரோ கரப்பா நாகரிகத்தில் சிந்து நதி பள்ளத்தாக்கில் அந்த நாகரிகம் இருந்து அது அதாவது சிந்து வழி கடல் அந்த பள்ளத்தாக்கு கிட்ட அந்த சிந்து என்றது இந்துவாக மாற்றப்பட்டு வந்த இதுதான் அந்த இந்து என்றது ஒரு மதம் இல்லை, சைவ சமயம்தான் ஒரு மதம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன கதைன்னு சொன்னால், இப்போதைய இந்து சமயம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கு, இதை கதைக்கக்கூடாதுன்னு சொன்னால் இது ஒரு சிலருக்கா வேண்டித்தான், எல்லாருக்குமான பதிவு இல்லை. இதை நீங்கள் தேவையில்லாத வேலை செய்கிறார்கள், அநியாயமாக்குறார்கள், கொஞ்சம் சிந்திச்சு கொள்ளுங்கள். இதுக்கான பதிலையும் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள். என்னென்னு சொன்னால், இப்போதைய காலத்தில் இப்போ ஒழுக்கானறி இந்து சமயத்தை போய் ஒழுக்கம் என்று சொல்லுவார்கள். நான் மொத்தத்தில் எல்லா ஒழுக்கமாக தான் இருக்குது. இந்து சமயம் சுதந்திரமான சமயம். மற்ற மதங்களை விட அது மற்ற இன்னொரு விஷயம், அது இயற்கை வழிபாடு. முதல் கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலிருந்தே சூரியனை வழிபட்டது இருக்குது, மரங்களை வழிபட்டார்கள் தான் சைவ சமயக்காரர்கள். அப்போ அவங்க 6 சமயமாக மாறி இடையில் இப்போ எல்லாமே ஒரு சைவ சமயம். அவங்கவுங்க முருகனை வழிபடுறாங்க, எந்த கடவுளையும் வழிபடுறாங்க. அதாவது சைவம் சார்ந்த அவங்கவுங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வங்கள் வச்சு வழிபடுறாங்க. அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ கொஞ்சம் நடவடிக்கைகள் எதை நோக்கி கொண்டு போகுதுன்றது தான் முதல் கதை. அன்றைய காலத்தில் சிவாச்சாரியர்கள் என்று சொன்னால் அவங்க எப்படி இருப்பாங்க. இப்போ எனக்கு 48 வயசு முடிஞ்சு, நீ 49 வயசு, அதாவது 2026 8ஆம் மாதம் வந்தா. இப்போ என்னுடைய வயதுக்கு என்னுடைய பக்குவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சுருக்கமாக அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்ன விளக்கம் என்று சொன்னால், அன்றைய காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட கோயில்களுக்கு நான் போயிருக்கேன். எனக்கு அது ஞாபகம் இருக்கிற கோயில்களை மட்டும் சொல்கிறேன். நாங்கள் ஈழத்தில் இருக்கிறோம். மாமாங்கேஸ்வரர் கோயில், அங்கே ஒரு 5000 பேர் இருந்தார், அப்படி தான் சொல்லணும். அவர் ஐயர்னு அதை விட அதுக்கு மேலே ஒரு படி தான் சொல்லணும். அவர் எப்படி இருப்பாருன்றா, அன்றைய காலத்தில் 150 ரூபா எங்களோட அம்மா என்னட்ட தருவாவோ, பூசைக்கு காசு கொடுத்துட்டு வாண்டு. நான் போயிருக்கிறேன் நாங்கள் கோயிலுக்கு. நான்ன்றது மன்னிச்சு கொள்ளுங்க, நான்ன்றது ஆணவம். என்னட்ட அம்மா நாங்கள் போயிருக்கிறோம். போய் அங்கே பூசைக்கு காசு கொடுத்தா அந்த 150 ரூபா காசுக்கு அவங்க நிறைய மோதகம் பொங்கல் எல்லாம் வச்சு பக்குவமாக செய்வார். அப்போ அந்த நாளையில் அந்த காசுன்றது 150 ரூபாய்க்கு அந்த மோதகம் வராது. உண்மையாகவே அன்றைய நிலைமைக்கு அந்த மோதகம் பொங்கல் எல்லாம் அவ்வளவுக்கு அது அவங்களுக்கு நட்டம். அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால், அந்த காலை கூட தேய்ச்சி கழுவிட்டு பயபக்தியாக அங்கே போய் நின்று கும்பிட்டு, என் பெருமானி நான் பூசை செய்கிறேன், எனக்கு இந்த அனுமதியை தாங்க, நல்லபடியாக அந்த பக்தரை வேண்டுதலெல்லாம் தீரணுமென்று கேட்டு கும்பிட்டுட்டு அந்த பூசையை செய்வேன். அவங்க அப்போ அவருக்கு சம்பளம் கொடுத்தது போதாதுண்டு அங்கே நிர்வாகம் கூட கதைச்சிருக்கி அவரோட கனவுகளில் நேரடியாக கூட அங்கே இருக்கிற பெருமான் பேசியும் இருக்கார். அதை பற்றி எங்கள்கிட்ட கதைச்சிருக்கார். எனக்கு எப்படி பழக்கம்ண்டா, எங்களோட அப்பப்பாட நண்பர், சிறந்த நண்பர். நான் கோயிலுக்குள்ளே அவரோட சந்திக்கிறதுக்கு போயிருப்போம். உபயம் செய்ய அப்பப்பா போகிற நேரம் சிறு வயசுலேருந்து போயிருக்கேன். எனக்கு மாமாங்கத்துக்கும் நிறைய பழக்கம் இருக்கி. அது இந்த தருணத்தில் நினைக்கும் போது உண்மையாக அது சொல்ல முடியாத தருணங்கள் அப்படி இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அந்த ஐயாமார்கள் காசை ஒரு பொருட்டாக செய்ய மாட்டாங்க.
அவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, உண்டியல் காசு அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி சிறப்பாக செஞ்சவர். அவரை பார்த்தா நமக்கு காலில் விழுந்து கும்பிட தோணும். ஆனால் இப்போத்தைய ஐயர்மார் நீங்கள் சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறீங்க. சம்பளத்துக்கு வேலை செய்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. சரியா? சைவ அதை மறந்து நீங்கள் மயிலுக்கு மேலே ஏறி ஆடி இருக்கீங்க. எனக்கு அதுதான் இன்னும் ஒரு கவலை. இதுவரை காலமும் அப்படி ஒரு வேலை செஞ்சவங்களா? இப்படி நீங்கள் செய்கிற வேலைகளால் இனி வரும் எதிர்கால சந்ததிகள் எந்த அளவில் அதை உள்வாங்கி அவங்களும் ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருவாங்க? நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். கழுத்து நிறைய தங்கமாக நீங்கிறீங்க, பொம்பளையில விட மோசமாக. சரியா? அதையும் விடுங்க. பூசை செய்கிறது ஃபோன் வச்சு செய்கிறீங்க, ஃபோனை பார்த்தும் செய்கிறீங்க, எந்த நேரம் ஃபோனை கையோட கொண்டு வரீங்க, அது உங்களோட விஷயம். பூசைக்கு போனீங்கண்டா நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்க, அதை சரியாக சிறப்பாக செய்யுங்க. கடவுளும் நீங்களும் உண்டா? ஒன்றுட்டு சரியாக நல்ல ஆக்கள் இப்பயும் இருக்காங்க. எனக்கு உண்மையாகவே ஒரு கோயிலுண்டா பரம்பரையாக அந்த கோயில் ஐயர் மேலே செய்து வரணுமென்ற ஒரு ஆவல் எனக்கு இருக்குது. உண்மைக்கு அந்த வம்சாவளியோட பேசும் தெய்வங்கள். நினைச்ச நேரம் நினைச்செய்யர். அது உண்மையாகவே நான் அதை போய் எங்கே பேசுகிறது, எங்கே கதைக்கிறது என்றது தெரியாமல் இருந்தது. உண்மையாகவே சிறந்த ஐயர் என்று சொல்லக்குள்ள மாமங்கத்தில் எங்களோட பெரிய ஐயா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐயா இருந்தார். அவர் ஒரு குளறுபடியால் அவர் நீக்கப்பட்டவர். இப்போ அவர் பெரிய ஐயாட மகன், கடைசி மகன் தான். நான் அப்பாட்ட கேட்டேன், அப்பா இந்த கோயிலுக்கு பரம்பரை வரணுமெண்டு வந்திருக்கிறாராமன்ட்டு கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யா இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் வந்திருந்தால் அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் ஒரு விரலாக இருக்காது. உண்மையாகவே அந்த பெரிய ஐயான்றது எனக்கு அவரை பேர் தெரியாது. உண்மையாகவே அவரை பெரிய ஐயான்னு தான் சொல்லுவாங்க. அவரை பார்த்தாலே அந்த வெள்ளையும் சாங்கமும் சிவனமாகித்தான் இருக்கும். உண்மையாகவே அப்படிப்பட்ட ஐயர் மேலே நாங்கள் பல்லக்கில் இல்லை, அதுக்கு மேலேயும் கொண்டு போகலாம். அவங்க சம்பளத்தை எதிர்பார்க்காம செய்கிறார்கள். ஆனால் இப்போ இருக்கிற ஐயா மேர் நீங்கள் கடவுள்ன்ற பேரில் கூத்தடிக்கிறீங்க. சரியா? சாமின்றது ஒரு புனிதமான ஒரு சாமான். அந்த சாமியை நீங்கள் புனிதத்தை கெடுக்குறீங்க. அது எந்த அளவில் சாத்தியம் என்றது எனக்கு தெரியாது. சரியா? கடவுள்ன்றது ஒரு புனிதமான சாமி. நீங்கள் சம்பளம் வாங்குற நீங்கள் பூசையை செய்யுங்க. ஆனால் அந்த மயிலுக்கு மேலே ஏறித்திருக்கிறது, சரியா, யாகத்தை ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறது, சாமியை கொச்சப்படுத்துறது, சாமிக்கு நேரே நீங்கள் சாமிக்கு மாலை போடாமல் இருக்கும், ஆனால் நீங்கள் மாலை போட்டுருப்பீங்க. இதை பற்றி நான் கதைக்கக்கூடாது இருந்தனால், ஆனால் செய்கிறது முழுக்க நீங்கள் தலகலான வேறு. கடவுள்ன்றது சுதந்திரம். நம்மளோட சைவ சமயம் சுதந்திரம், எல்லாருக்கும் சுதந்திரமாக கொடுத்துருக்கார் கடவுள். எந்த நேரம் போகலாம், எந்த நேரம் வரலாம், எப்பயும் கும்பிடலாம். உங்களுக்கு அளவுக்கு மிச்சமாக கடவுள் சுதந்திரம் தந்த வடிவாத்தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கீங்க. தயவு செய்து நீங்கள் சுவாச்சாரியாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு தந்த வேலையை புனிதமாக செய்யுங்க. சம்பளத்துக்கு வாங்குறீங்க, நீங்கள் எக்கச்சக்கமாக வாங்குறீங்க. எக்கச்சக்கம் வாங்காத சுவாச்சாரியார்களுக்கு சொல்லலை, எக்கச்சக்கமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார்கள். பக்குவப்படுங்க. முதல்ல சாமிக்கு எப்படி பூசை செய்கிறன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இந்த வேலை இன்னொரு தரம் செய்யாதீங்க. இனியே வார எதிர்காலமான பிள்ளைகள் இதை பார்த்து பழுதாகக்கூடாது. சைவ சமயத்தை நீங்கள் எங்கே கொண்டு தள்ள போகிறீங்கன்றது அடுத்த கட்டம். சாமிக்கெல்லாம் இப்படிலாம் செய்யக்கூடாது. உங்களை நாங்கள் காலில் விழுந்து கும்பிடணும், இது செய்யணும்ல. சம்பளம் வாங்காமல் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசை வாங்கிட்டு நீங்கள் கடவுளுக்கு உண்மையாகவே விழுந்து செய்கிறீங்கன்னா எங்களுக்கு மனம் வரும். உங்களை தூக்கி கொஞ்சிறதுக்கோ தலையில் தூக்கி ஆடுறதுக்கோ. நீங்கள் ஏறி இருந்து முருகனுக்கு மேலே நின்று குதிரை ஓடுற மாதிரி உண்மையாக அது வாழ்வெட்டு இப்படியெல்லாம் பூசையில் இல்லை. சரியா? சும்மா நோமலாக அவங்க செய்துட்டு போவாங்கன்னாண்டா வேட்ட திருவிழா சும்மா சாதாரணமாக நடந்தது தான் பார்த்துருக்கேன். இப்படி வேற இப்படியெல்லாம் போகிறதுன்றது என்னது சொல்கிறது, மற்ற பேரம் பேசுகிற ஒரு திருவிழாவுக்கு
ஏன்னு பழமையாக 10 திருவிழாவும் செய்கிறாங்க. அவங்களுக்கு புள்ள ஊட்டி இருந்தால் கொடியேற்றத்துக்கும் விடுங்க. கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டீங்கன்னா அந்த ஐயர் மேலே அவங்க 10 நாளைக்கு நல்லா சுரண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த அந்த வருஷமுத்தார செய்கிற அந்த ஐயர் மேற நிலை ஏன்னா அவங்களும் படிச்சிருப்பாங்க அண்ணே. இதில் ஊருக்குள்ளேயாவது அவங்கள வச்சு அவங்களோட அந்த கொடியேற்றத்துக்கு மட்டும் ஒரு ஐயா வச்சு செய்யலாதா? 5-6 ஐயர் மேலே எடுப்பிச்சு அவங்களுக்கு கொட்டி அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லையே. அப்படி செய்கிறது ஒரு கோயிலுக்கு ஏதாவது செய்யலாமில்ல? இல்லை அங்கே பூசை செய்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் தினமும் செய்கிற ஐயர் மேலுக்கு கொடுக்கலாமில்ல? என்ன நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வேலைகளை செய்யாங்க. தயவு செய்து கோயிலில் சாமியையும் உங்களை சமப்படுத்தாதீங்க. வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கி பேரம் பேசாங்க. நீங்கள் சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறீங்க. சிவாச்சாரியார் முழு பேரும் நீங்கள் சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறீங்க, ஒரு சிலரை தவிர. அப்படி சொல்ல போனால் எங்களோட திருப்பெருந்துறையில் ஒரு முருகன் சின்ன ஒரு ஐயா இருப்பார், குட்டியையான்னு தான் அவரை சொல்லுவார். அவர் காசிக்கு வேலை செஞ்சதாகவே நான் அறியலை. உண்மையாகவே கழுதாவளையில் முந்தி ஒரு ஐயா இருந்தேன். அவரை பார்த்தாலே பயங்கரமான சக்தி வாய்ந்த ஐயா. அவங்கள பார்க்கக்குள்ளே தெரியும். கொக்குடிச்சோலையில் முதல் இருந்த ஆரம்பத்தில் ஒரு ஐயா இருந்தார். அதுக்கு பிறகு இப்போ ஒரு ஐயா இருந்தவர். அவரும் கொஞ்சம் நல்லம். அவரையும் சொல்லலாம். பூசை செய்யக்குள்ள சரியா ஒரு சில ஐயர் மேலே நல்லவங்க, நல்லா செய்கிறீங்க, பக்தியாக செய்கிறீங்க. எங்களோட ஊர்லேயும் ஒரு கோயில் ஐயா இருந்தவர். அவர் மிகவும் சிறப்பாக செய்வார். அவர் கொஞ்சம் கோவம் வரும், இல்லைன்னு சொல்லலை. அவர் நல்ல சிறப்பாக செய்வார். அவர் அந்த காலை கூட தேய்ச்சி கழுவிட்டு போக்குள்ள ஒரு ஆசை வரும், ஐயோ அப்படி போகிறாங்கன்ட்டு. எங்களோட கொத்துக்குளத்து மாரியம்மன் கோயிலில் பரம்பரையாக கோயிலில் ஒரு ஐயர் மேர் பரம்பரையாக செஞ்சு வந்தவங்க அந்த ஐயர் மேருங்க. இப்போ அவங்க செய்கிறல்ல, அது அவங்கள வச்சிருந்திருக்கலாம். அவர் அந்த கோயிலை அவங்க விலகி போக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, கவலைப்பட்டு போனாங்க, சிரிச்சிட்டு போனவங்க. கோயிலை விட சொல்லக்குள்ள சிரிச்சிட்டு போனவங்க. அந்த சிரிப்பு இல்லை. அவங்க பரம்பரை செய்யட்டும். நீங்கள் தின்றது போங்களே. சிறப்பாக செய்கிற ஐயர் மேலே தேடி பிடிச்சி கோயில்கள பிரயோஜனத்தை பாருங்கள். இன்னொரு விஷயம், இயற்கையாக வழிபட்ட அந்த சடங்கு செய்கிற கோயில்களை மாற்றாதீங்க தயவு செய்து. அதில் எவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இருக்கி ஓரம் கட்டாதீங்களே. உண்மையாகவே கடவுள்களை நீங்கள் கொஞ்சம் படுத்துகிற நேரம் என்ன சொல்கிற, ஒரு வேகமாகவும் இருக்கி ஒரு கோபமாகவும் இருக்கு எனக்கு. இதை பேசக்கூடாதுன்னு இருந்தால் நீங்கள் அளவுக்கு மேலே இந்த செய்கிறீங்க. கடவுளுக்கு நீங்கள் இருந்தால் கொடுங்க, நேர்மையாக இருங்க, சுரண்ட வலிக்கிடாதீங்க. கோயிலெல்லாம் சுரண்ட வலிக்கிடாதீங்க. ஐயர் மேரையும் பரம்பரையாக அவங்க நல்ல ஐயர் மேர், நாங்கள் நல்ல ஐயர் மேரை வச்சுக்கொள்ளுங்க. நிற்காம சேட்டை காட்டுற இப்படி காசிக்கு பரவாயில்லை படுறாக்கள்லாம் சேர்க்காதீங்க. வளமையாக செய்கிற ஆக்களையே செய்ய விடுங்க. பரம்பரையாக செஞ்சுட்டு போகட்டும். அவங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட சாமி பேசும். இனி வரும் காலங்களில் கொத்துக்குளத்து மாரியம்மன் கோயிலையும் தான் பரம்பரையாக இருந்த ஐயர் மேற ஒரு வம்சாவளியில் ஒரு பிள்ளை இருக்கும், அதை எடுத்து செய்யுங்க. அந்த கோயில் பரம்பரையாக செஞ்சு வந்தால் பேசும். கோயில் பேசணும். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமரசு வாழி செல்வராஜன். நன்றி. ஒரு மனசையும் நோகடிக்க சொல்லலை. உண்மையாகவே புரிஞ்சு கொள்ளுங்க. கோயில் எப்படி சுதந்திரமாக நம்மளோட சைவ சமயம் மற்ற சமயங்களை வழிபடும். மற்ற சமயங்கள் அப்படி இல்லை. இந்த சிவாச்சாரி மேல் செய்கிற வேலைகளால் இனி வரும் எதிர்காலம் பிள்ளைகள் இப்படியே அதுகளும் குதிரை ஓடுற மாதிரி மயிலையும் குதிரையிலையும் ஏறி ஓடுங்கள், அதுகளும் காசிக்கு என்ன செய்யுங்கள் என்று தெரியாது. இனி வர எதிர்காலத்துக்கு நம்மளோட கலாச்சாரம் விழுமியம் எல்லாத்தையும் சரியாக கொண்டு செய்யணும். ஐயர் மேல் செய்கிற குளறுபடியெல்லாம் நித்தாட்டணும். இதை பேசாமல் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பேர் அடாவடியாக இருக்கீங்க. பேசுகிறதுக்கு 1-2 பேர் இருக்கிறபடியே தான் இப்போ இந்த கோயில் இனிமேல் நிகழ்வுகள் நடக்காது. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜன். நன்றி.